கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். நேர்காணலில் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் திராவிட இயக்க தமிழர் பேரவையின் துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் ராமவீரம். வணக்கம். வணக்கம். நேற்று தினம் திராவிடர் கழகம் தமிழ்நாடு அரசு தந்தை பெரியாருடைய கொள்கைகளை வழிநடத்தணும்னு சொல்றாங்க. தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்ட திராவிடர் கழகத்தினுடைய இடபிள்யூஎஸ் எதிர்ப்பு, நீட் எதிர்ப்பு ஒரு பேரணியானது நேற்றைய தினம் தொடங்கப்பட இருந்துச்சு. இதற்கு காவல்துறை அனுமதி மறுப்பு கொடுத்திருந்தாங்க. பெரியார் திடலில் கூட காவல்துறையானது குவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சிகள்லாம் கண்டனம் தெரிவிச்சுட்டு வராங்க. ஆனால் பெரியார் வழியில் நடக்கக்கூடிய அரசுன்னு சொல்லக்கூடிய தாவேகா இடபிள்யூஎஸ் நீட்டுக்கு எதிராக இருக்கவங்கள ஒடுக்க பார்க்குற மாதிரியான ஒரு கருத்து கூட வருகிறது. இப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது திராவிடர் கழகம் ஒரு 5 முனைகளில் வெவ்வேறு பகுதிகளில் இந்த நீட் இடபிள்யூஎஸ் ஒழிப்போம் என்கிற ஒரு இருசக்கர வாகன பயணத்தை ஒரு 4 நாட்கள் ஜூலை 30ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 2ஆம் தேதி வரைக்கும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு 4 நாள் பயணத்தை அறிவித்திருந்தது. இந்த 4 நாள் பயணம் நேற்றைய தினம் காலை, அதாவது ஜூலை 30ஆம் தேதி காலை தொடங்குவதாக இருந்தது. குறிப்பாக நம்முடைய தெற்கு பகுதியில் தென்காசியிலே தொடங்கி அது தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டங்கள்லேருந்து அடுத்த மதுரை இந்த பயணம் என்பது முறையாக நடைபெற்றிருக்குமே. ஆனால் இன்றைய மாலை, அதாவது 31ஆம் தேதி மாலை மதுரைக்கு வருவதாக இருந்தது. அந்த பரப்புரை பயணத்தில் நான் பேசுவதாக கூட இருந்தது. தெற்குவாசல் பகுதியில் இன்று இரவு பரப்புரை நிறைவு செய்து, அதே போல் ஒட்டுமொத்தமாக அந்த 4 நாள் பயணம் என்பது மதுரை திருமங்கலத்தில் நிறைவடைவதாக இருந்தது. இப்படி இதே போல் ஒவ்வொரு 5 முனைகள், பெரியார் திடலில் தொடங்கி ஒரு குழு, இப்படி பல்வேறு குழுக்கள் அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு குழுக்களிலும் சொற்பொழிவாளர்கள், அந்த திராவிட மாணவர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள், திராவிட மகளிர் பாசறையைச் சேர்ந்தவர்கள், திராவிடர் கழகத்தினுடைய இளைஞரணியைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் பங்கேற்று வழிநடுக அவர்கள் இந்த நீட் இடபிள்யூஎஸ் ஒழிப்போம் என்கிற ஒரு துண்டு பிரசுரத்தை வழிநடுக கொடுப்பது என்பதுதான் அவங்களுடைய பரப்புரை பயணத்திட்டம். இப்போ இதற்கு ஜூலை 30ஆம் தேதி தொடங்குவதாக இருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஜூலை 18ஆம் தேதியே அவங்க தமிழ்நாடு காவல்துறையினுடைய தலைமை இயக்குனர், டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், டிஜிபிக்கு மனு கொடுத்துட்டாங்க. அந்த மனுவுக்கு 27ஆம் தேதி அவர்களிடமிருந்து ஒரு பதில் வருகிறது. என்னன்னா, நீங்கள் அந்தந்த பகுதியைச் சேர்ந்த காவல் நிலையங்களுக்கு மனு கொடுத்து அங்கே நீங்கள் அனுமதியும் பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ தடை செய்வதாக இருந்தால் நீங்கள் இப்படி ஒரு கம்யூனிகேஷன் 27ஆம் தேதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் அப்போவே உங்களுடைய மனு நிராகரிக்கப்படுகிறது, உங்களுக்கு பரப்புரை பயணத்துக்கு தடை செய்திருக்கிறோம் அப்படின்னு 27ஆம் தேதியே சொல்லலாம். ஆனால் 27ஆம் தேதி என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அந்தந்த காவல் நிலையங்களுக்கு பார்த்து அனுமதி வாங்கிக்கிங்கன்றாங்க. அப்போ ஒவ்வொரு பரப்புரை குழுவும் எந்தெந்த வழி பயணம் மேற்கொள்கிறதோ எங்கே ஒவ்வொரு இடத்துல தான் அவங்க பேசுகிற மாதிரி திட்டமிட்டிருந்தாங்க. அப்போ எங்கெல்லாம் அந்த பரப்புரை பயணத்தில் அவங்க நிறுத்தி பேசுவாங்களோ அந்த இடங்களிலெல்லாம் அந்த சம்மந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு மனு 27ஆம் தேதி கொடுக்கப்படும். ஆனால் அதையெல்லாம் விட்டு நேற்று 30ஆம் தேதி நிகழ்வு தொடங்குகிற அந்த நேரத்தில் நம்ம மதுரை தெற்கு பகுதியைச் சேர்ந்த தோழர்கள் எல்லாம் நேற்று தென்காசியில் பயணத்தை தொடங்குகிற நேரத்தில், அதே போல் சென்னையில் அந்த பல்வேறு பகுதிகளில் அது தொடங்கப்படுகிற நேரத்தில் அந்த கடைசி நேரங்களில் போய் இது தடை விதித்திருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுக்கு அனுமதியை மறுத்திருக்கிறோம் என்று சொல்லி அந்த பரப்புரை பயணத்தை தடுத்து நிறுத்தியிருக்கிறார். ஓகே சார். அதிலும் குறிப்பாக தலைமையகமான திராவிடர் கழகத்தினுடைய தலைமையகமான இருந்த பெரியார் திடலில் காவல்துறையினர் பெருவாரியாக நூற்றுக்கணக்கான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த கட்சியை தொடங்கிய நேரத்திலிருந்து விஜய் சொல்லி வருவது என்ன அப்படின்னா, எங்கள் கொள்கை தலைவர்களில் ஒருவர் பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கார். அப்போ அந்த கொள்கை தலைவராக இருக்கக்கூடிய பெரியாருடைய நினைவிடம் அமைந்திருக்கக்கூடிய அந்த வேப்பேரி பெரியார் திடல் என்பது தமிழ்நாட்டினுடைய அடையாளங்களில் ஒன்று. அந்த இடத்துல போய் நீங்கள் நூற்றுக்கணக்கான காவல்துறையை நிறுத்தி இருப்பது அப்படிங்கிறது இவர்களுடைய அந்த அதிகார துஷ்பிரயோகத்தினுடைய உச்சத்தை நேற்று செய்திருக்கிறார்கள். ஏன்னா இதற்கு முன்பாக இதே கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு பயணங்கள் நடந்திருக்கிறது. இப்போ நேற்றைய தினம் இதை கண்டித்து அறிக்கையை வெளியிட்ட திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி அவர்களே தன்னுடைய அறிக்கையில் இதெல்லாம் சுட்டி காட்டியிருக்கிறார். அதாவது இதற்கு 2017 நீட் அமல்படுத்தப்பட்டதிலிருந்து 2017 மார்ச்சில் பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை ஒரு இருசக்கர வாகன பயணத்தை திராவிடர் கழகம் தமிழ்நாடு தழுவிய அளவில் நடத்தி இருக்கிறது. அதே போல் 2020 ஜனவரி 20ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 30ஆம் தேதி வரைக்கும் 10 நாள் பரப்புரை பயணம் தலைவர் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் கி. வீரமணி அவர்களே மேற்கொண்டிருக்கிறார். அதே போல் 22 ஏப்ரல் 3ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 25ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 22 நாட்கள் நாகர்கோவிலிருந்து சென்னை வரைக்கும் ஒரு மிகப்பெரிய நீட் எதிர்ப்பு பரப்புரை பயணத்தை ஆசிரியர் கி. வீரமணி அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார். அதே போல் 24 ஒரு 5 முனைகளிலிருந்து ஒரு இருசக்கர வாகன பயணம் என்பது
2024 ஜூலை 12லிருந்து 15 வரைக்கும் 4 நாள் நடைபெற்றிருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு போராட்டங்களை அவர்கள் நீட்டுக்கு எதிராக நடத்தி வந்திருக்கிற நிலையில் இது இப்போதுதான் இந்த தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது. சார், இந்த தடைன்றது இந்த சென்னை அந்த பகுதி மட்டுமா, தமிழ்நாடு அளவுல இந்த பிரச்சனை? தமிழ்நாடு முழுக்க, அதாவது அவர்கள் பரப்புரை பயணம் ஒட்டுமொத்தமாக மேற்கொள்ள முடியாத அளவுக்கு. அதைத்தான் நான் சொல்றேன். இப்போ தெற்கு பகுதியில் தென்காசியில் தொடங்கி மதுரை திருமணத்தில் முடியணும் இந்த 4 நாள் பயணம். அது நேற்றைய தினம் தென்காசியிலேயே தடை செய்யப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி தமிழ்நாடு முழுக்க ஒட்டுமொத்தமாக தான் அது நிறுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ இதை ஏன் நீட்டை பற்றி பேசக்கூடாது என்கிற அளவிற்கு இவர்கள் ஏன் பயப்படுகிறார்கள்? இப்போ ஒருவேளை தர்மேந்திர பிரதான் அவர்களுடைய பதவி விலகலுக்கு பிறகு தமிழ்நாட்டிலும் அது போன ஒரு சிக்கல் நேர்ந்து விடுமா? ஏன்னா இதே நீட்டை எதிர்த்த அந்த கோரிக்கையை வலியுறுத்தி சென்னை பாலன் இல்லத்தில் நடைபெற்ற போராட்டத்தில் தாவேகாவை சேர்ந்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் பேசும்பொழுது பெரிய எதிர்ப்பு கிளம்பி அவர் பாதியிலேயே அங்கிருந்து வெளியேறினார். இத்தனைக்கும் பாலன் இல்லம் அவர்களோடு கூட்டணியில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகம். இப்போ அங்கவே தாவேகா அமைச்சர் விரட்டி அடிக்கப்பட்டார் போராட்டக்காரர்களால், மாணவர்களால். அப்போ இவர்கள் மாநிலம் முழுக்க சென்றால் இது இன்னும் பரவி விடும், நமக்கு எதிராக நமக்கு எதிராக திரும்பி விடும் என்கிற ஒரு நோக்கத்தில் தான் இவர்கள் அரசு இப்படியான ஒரு நீட்டுன்றதே தாவேக்கு எதிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் தானே. நீட்டே கூடாதுன்னு தான் சொல்றாங்க. அப்பயே அவங்க எதிர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ மீண்டும் மீண்டும் அவர்கள் சொல்லுவது என்பது நீட்டு விலக்கு தான் எங்களோட இலக்கு அப்படிங்கிறத அவர்கள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். ஆனால் இன்னைக்கு ஒரு 80 நாள் ஆயிடுச்சு. நீங்கள் ஆட்சிக்கு மே 10ஆம் தேதி வந்தீங்க. இன்னைக்கு ஜூலை 31ஆம் தேதி. இந்த 80 நாட்களில் நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள்? நீங்கள் செய்ய வேணாம், செய்கிறவங்களையாவது, அதாவது உதவியாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, உபத்திரவம் கொடுக்கக்கூடாதுல்ல. இப்போ நீங்கள் மாணவர்கள் அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா சென்னையில் டெல்லி ஜந்தர் மந்தர் போராட்டத்திற்கு ஆதரவாக சென்னையிலே மாணவர்கள் கூட வேண்டும் என்று அவர்கள் முதல் முடிவு செய்த இடம் மெரினா. மெரினாவையே அரசு தடுத்து நிப்பாட்டுது. மெரினாவில் யாரையுமே அனுமதிக்காமல் மெரினாவில் கேட்ட மூடி அவ்வளோ பண்ணதுனால தான் அவங்க இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகமான பாலன் இல்லத்தில் அந்த போராட்டம் தொடங்கியது. அப்போ இவர்களுடைய நோக்கம் என்ன? நீங்கள் உங்களுக்கு ஓகேன்னு நீங்கள் நினைக்கிற ஒரு கருத்துக்கான போராட்டம் தான் இது. உங்களுக்கு எதிரான போராட்டம் இல்லை, இல்லை உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்தான போராட்டம் இல்லை. உங்களுடைய கருத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டத்திற்கு நீங்கள் அதை தடை செய்ய ஆதரவு தரல. இப்போ நாங்கள் தாவேக்காரர்கள் பங்கேற்பாங்கன்னு நீங்கள் சொல்ல வேணாம். ஆனால் அதே நேரத்தில் போராடுகிறவர்கள் அவர்களுடைய போக்கிலாவது விட்டு விடலாமே. அதையே தடுத்து நிறுத்துவது அப்படிங்கிறதுல அப்போ நீட் விவகாரத்தில் விஜயும் சரி, தாவேக்காவும் சரி, இப்போதைய தமிழ்நாடு அரசும் சரி இரட்டை நிலைப்பாடு எடுத்திருக்கிறார்கள். ஒரு மக்களை ஒரு ஏமாற்றும் விதமாக ஒரு இரட்டை வேடம் போடுறாங்க அப்படிங்கிறத நம்மளால இதன் மூலம் பாஜக அரசுக்கு சாதகமாக செயல்படுறான்னு சொல்ல வரீங்க? கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நான் திராவிடர் கழகம் இதே போன்ற ஒரு போராட்டத்தை இதுக்கு முன்னாடி எப்பெல்லாம் பண்ணாங்கன்னு சொன்னேன், நான் லிஸ்ட் பண்ணேன். 2017 பண்ணாங்க, 20 பண்ணாங்க, 22 பண்ணாங்க, 4 பண்ணாங்க, 17 20 பண்ணும்போது யார் முதலமைச்சர்? பாஜகவினுடைய பாதம் தாங்கி என்று சொல்லப்படக்கூடிய பழனிசாமி முதலமைச்சர். அப்போ கூட இதுக்கு தடை விதிக்கல. அதே போல திமுக அரசு சொல்ல வேணாம். ஏன்னா திமுக இதற்கு ஆதரவான கொள்கையை கொண்ட இயக்கம், திராவிடர் கழகத்தோடு இரட்டை குழல் துப்பாக்கியா செயல்படுகிற இயக்கம். திமுக ஆட்சியில் தடை விதிக்கல, பரவாயில்ல. ஆனா பாஜகவினுடைய எந்தவித அளவிலும் அவரோட மாற்று கருத்து இல்லாம அவங்க சொல்லுவதை அப்படியே செய்து கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமி கூட செய்ய துணியாத ஒரு காரியத்தை விஜய் செய்திருக்கிறார். அப்ப கூட தடை விதிக்கல. இப்ப தடை விதிச்சிட்டாங்கன்னா காரணம் என்ன? ஏன்னா நீட் விஷயத்துல விஜயோடைய முகமுடி இப்போது கிழிந்து தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாணவர்கள் போராட்டத்தின் போது எதற்காக ராஜ்மோகனை விரட்டி அடிச்சாங்க அப்படின்னா, விஜயுடைய அஃபிடவிட், தேர்தல் பிரமாண பத்திரம் என்று நம்ம கொடுப்போம். தேர்தல் வேட்புமனுவோடு சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன சொத்து பட்டியல் இருக்கு, எதுலெல்லாம் நீங்க இது முதலீடு பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய வருமானம் என்ன, இது போன்ற விவரங்களை ஒரு பிரமாண பத்திரமாக அஃபிடவிட்டாக தாக்கல் செய்வோம். அந்த அஃபிடவிட்ல விஜயே கொடுத்திருக்கிற ஒரு விவரம் என்ன அப்படின்னா, ஒரு நீட் பயிற்சி மையத்தில் அவர் 20 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கார். கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளை மற்றும் பயிற்சி மையம் அப்படிங்கிறது அது எங்க இருக்குன்னா, அது எங்க இருக்குன்னு கூட யாருக்கும் தெரியாது. எங்க இருக்கு அப்படின்னா, அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்துல அணைக்கரை அப்படிங்கிற இடத்திற்கு பக்கத்துல குளவடையான்ற ஒரு ஊர். பாருங்க, அரியலூரே நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்து உடையார்பாளையம், உடையார்பாளையத்துல தாலுகாக்குள்ள அணைக்கரைன்னு ஒரு ஊர். அந்த அணைக்கரைன்ற ஊருக்கு பக்கத்துல இருக்க குளவடையான்ற ஒரு இடம். இந்த இடத்துல தான் அந்த கோகிலாம்பாள் பயிற்சி மையம் இருக்கு, கல்வி அறக்கட்டளை மற்றும் பயிற்சி மையம் இருக்கு. இவங்க வெறும் பயிற்சி மையம் மட்டுமல்ல, இவர்களுக்கு கும்பகோணம் போன்ற பல்வேறு இடங்களில் பள்ளிகள்லாம் இருக்கு. நீட் சென்டரை பெரிய லெவலில் ஹைடெக்காக பண்ணிட்டு இருக்காங்க.
ஆக அப்படி இருக்கக்கூடிய அந்த சென்டரில் இவர் 20 கோடி ரூபாய் முதலீடு பண்ணியிருக்கார். அப்போது நீங்கள் இங்கிட்டு அதே மாவட்டம் அரியலூரை சேர்ந்த அனிதா இறந்தபோது நீட்டுக்காக தமிழ்நாட்டில் முதல் உயிர்ப்பலி தங்கை அனிதா தான். அப்போ அந்த அனிதாவினுடைய மரணத்தின் போது நீங்கள் துக்கம் கேட்க போகிறேன்னு போனீங்களே, உங்களுக்கு மனசு கொஞ்சம் கூட உறுத்தலையா? எப்படி அதே மாவட்டத்தில் இன்னொரு இடத்துல நீங்களே காசை போட்டு நீட்டு கோச்சிங் நடத்துவீங்க, இன்னொரு இடத்துல நீட்டு வேணாம்னு செத்த பிள்ளை வீட்லேயும் போய் நிற்பீங்க அப்படின்னா, விஜய் இப்போதல்ல தொடக்கத்திலிருந்தே அவர் ஒரு இரட்டை வேடம் தான் போட்டிருக்கிறார். இருந்திருக்காரு நீட் விவகாரங்கள். அதுதான் நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. இதுல இன்னொரு மிகப்பெரிய நமக்கு என்ன அப்படின்னா, இன்னைக்கு விஜய் அடிக்கணும் அப்படின்னாலே தானா முன் விழுகிறாங்க நம்ம ஆட்கள். அண்ணன் வன்னியரசு தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பை இவ்வளவு பெருசானதுக்கு காரணமே விஜய் அனிதாவுடைய வீட்டுக்கு போனதுதான் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த நீட் எதிர்ப்பை ஒட்டுமொத்தமாக அந்த புகழ் அனைத்தும் விஜய்க்கு கிடைக்கிற மாதிரி அவர் பேசினார். அண்ணன் வன்னியரசு தான் அதுக்கு பதில் சொல்லணும். அனிதா வாழ்ந்த அனிதாவினுடைய மூச்சு காற்று கடைசியாக பிரிந்த அந்த அரியலூர் மாவட்டத்தில் நீ நீட் கோச்சிங் நடத்திட்டு நீ எப்படி அனிதா வீட்லேயும் போய் துக்கத்துக்கு நின்றுட்டு அங்கே அனிதா வீட்டுக்கு இவர் போனதுனால தான் நீட் எதிர்ப்பே தமிழ்நாட்டில் இவ்வளோ தூரம் பெருசாயிருக்குன்னு சொல்கிறாருன்னா, வன்னியரசு உன்னபடியே பதவிக்காக ஒரு மனிதன் இவ்வளவு மோசமாக போக முடியுமா அப்படிங்கிற அளவுக்கு வன்னியரசு அவர்களுடைய செயல்பாடுகள் போய் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் தவேக்கா நிலைப்பாடு நீட்டு வேண்டாங்கிறதான் அப்படின்னு பலமுறை அறிக்கையின் வாயிலாக அவங்க சொல்கிறாங்க. ஆனால் விஜய் சொல்கிறார், கடந்த ஆண்டுகளில் எப்போதும் பார்த்தீங்க அப்படின்னா 10வது 12வதுல அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவிகளை அழைத்து ஒரு 2-3 ஆண்டுகளாக என்ன பண்ணாருன்னா பரிசு தொகையெல்லாம் கொடுத்து அவங்கள கௌரவிச்சார். அதையே இந்த வருஷம் பண்ணலைன்னா பண்ணல. அப்போ இது இத்தனை நாள் எதற்காக பண்ணார்? அரசியல் சுயலாபத்துக்காக பண்ணாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்கள் உங்கள் கட்சியின் சார்பாக 2-3 ஆண்டுகளாக ரசிகர் மன்றத்தின் சார்பில் இருந்து நடத்துறீங்க. இப்போ நீங்கள் ஆட்சிக்கு வந்துட்டீங்க, இதை இன்னும் பிரம்மாண்டமாக நடத்திருக்கணும்ல. தொகுதி வாரியாக கூப்பிட்டு அதில் நல்ல மார்க் வாங்கினவங்களாம் பாராட்டிய நீங்கள் இன்னைக்கு இதை விட பெருசாக பண்ணணும். ஆனால் இப்போ பண்ணலை. ஆனால் அப்படி ஒரு முறை கடந்த ஆண்டில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது அங்கே விஜய் பேசுகிறார், எல்லாரும் ஏன் நீட்டுன்னு போகிறீங்க, கொஞ்சம் மாற்றி யோசிச்சுறீங்க, வேற நீட்டு ஒன்று தான் படிப்பா, வேற எதுக்கு போங்க. இது யாருடைய குரல்? பாஜகவினுடைய குரல். அவங்க தான் சொல்லுவாங்க, ஏன் இந்த ஒரு இதுக்கு வந்துட்டா இது மட்டும்தான் படிப்பா, வேற எது படிங்க. நம்ம தமிழ்நாட்டு பிள்ளைகள் நீட்டுக்காக உயிரிழந்த போதெல்லாம் பாஜக சொன்ன வார்த்தை இதே தான், நீட்டு மட்டும்தான் படிப்பா, வேற எது படிக்க வேண்டியதான். அப்போ அதையே தான் அன்றைக்கு விஜய் ஒழித்தார் அந்த குரல். இப்போ அதிலும் படுமோசமாக நேற்று முன்தினம் பார்த்தீங்கன்னா சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அதில் சொல்கிறாரு, எலக்ட்ரீஷியன், பிளம்பரு இவங்களுக்கெல்லாம் இப்போ மிகப்பெரிய வரவேற்பு இருக்குது, கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள்ட்டெல்லாம் அப்பாயின்மெண்ட் வாங்கி 1 வாரம் 10 நாள் கழிச்சு தான் வர்றாங்க. அப்போ அவ்வளவு இது இருக்குது, வரவேற்பு இருக்கக்கூடியதை நீங்கள் எடுத்து படிக்கலாம்ல, ஏன் டாக்டர் படிக்கிறீங்கன்னு கேட்குறாரு. இது எவ்வளோ ஒரு மோசமான வார்த்தை. நீங்கள் டாக்டருக்கு ஏன் படிக்கிறீங்க, போய் வக்கீல் படிங்க, அக்ரி படிங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, எல்லாமே ஒரு தொழில்முறை படிப்பு. ஆனாலும் கூட நான் டாக்டருக்கு தான் போகணும்னு நினைக்கிறவனுடைய மனநிலை வேறு. அவன் போய் சட்டம் படிக்க முடியாது. சட்டம் தான் படிக்கணும்னு நினச்சி நான் வர்ற எங்களை போன்றவர்கள் போய் மருத்துவம் படிக்க முடியாது. இது அந்தந்த மாணவனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு உத்வேகம், அவனுக்கு இருக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டத்திற்கு ஏற்றவாறு தான் அவங்க போக முடியும். இப்போ என்னுடைய இயல்புக்கு ஒவ்வாத ஒரு படிப்பு போய் நான் படிக்க முடியாது. எனக்கு இயல்பாகவே எது வரும், எந்த திறமை என்னிடம் இருக்கிறதோ அதற்கு ஏற்ற படிப்புக்கு நான் போனேன்னா தான் என்னால் அந்த துறையில் சாதிக்க முடியும். அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி மருத்துவம் வேணாம், சட்டம் போங்க, விவசாய கல்லூரியில் சேருங்க அப்படின்னு சொல்லுவதே தவறு. ஆனால் இவர் அதை விட கேவலமாக பிளம்பர் ஆகலாம், எலக்ட்ரீஷியன் ஆகலாம், ஏன் டாக்டர் தான் படிப்பான்னு கேட்குறாரு. அப்போ ஒரு மனிதனுடைய கனவு என்பது இவர் கட்சியை மாற்றுவது போல மாற்றுவதல்ல. இவருக்கு வேணால் இன்னைக்கு ஒரு கட்சியில் இருக்கலாம், அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு கட்சியில் இருப்பார், லஞ்சுக்கு ஒரு கட்சியில் இருப்பார், டின்னருக்கு ஒரு கட்சியில் இருப்பார். இது நிர்மல்குமாருக்கு வேணால் வாடிக்கையாக இருக்கலாம். ஆனால் நான் காலப்பில் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னு நினச்சிட்டு, மதியம் போய் நான் லா காலேஜ் படிக்கணும்னு நினச்சிட்டு, நைட்டு போய் அக்ரிகல்ச்சர் காலேஜில் படிக்கணும்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவருடைய மனதில் இருக்கக்கூடிய கனவு என்பது ஒன்றாகத்தான் இருக்கும். ஆக இவ்வளவு மோசமாக இன்றைக்கு விஜயுடைய கட்சியைச் சேர்ந்தவர்கள், அவருடைய அமைச்சர்கள், விஜய் போன்றவர்கள் நடந்துக்கிறத பார்க்கும்போது எனக்கு இன்னொரு மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. இந்த வெறும் நீட்டுக்காக மட்டும்தான் இந்த பரப்புரை ரத்து செய்யப்பட்டதா, இல்லை இதற்கு பின்னால் வேறு காரணங்கள் இருக்கிறதா
என்று நான் யோசித்த போது, இதற்கு முன்பாக நான் குறிப்பிட்ட எல்லா போராட்டங்களும் வந்து நீட் மட்டுமே தான் அவங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஆனால் இந்த முறை வந்து நீட் இடபிள்யூஎஸ் ஒழிப்போம் அப்படிங்கிறது தான் திராவிடர் கழகம் பெரிதாக முன்னெடுத்தது. அப்போ அந்த இடபிள்யூஎஸ் என்கிற வார்த்தை தான் ஒருவேளை விஜயை அச்சுறுத்துதா? ஏன்னா பாஜகவை பொறுத்தளவில் அவருடைய மிகப்பெரிய செயல் திட்டம் இந்த ஒரு 15 ஆண்டு கால ஆட்சியிலன்னு பார்த்தா அது வந்து இடபிள்யூஎஸ். ஏன்னா பொதுவாக ஒரு இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு கிடைக்கும். நீங்கள் தாழ்த்தப்பட்டோருக்கு கிடைத்த இடஒதுக்கீடாக இருக்கட்டும், அடுத்து பிற்படுத்தப்பட்டோருக்கு, மிகவும் பிற்படுத்தப்பட்டோருக்கு, இந்திய அளவில் இதர பிற்படுத்தப்பட்டோருக்கு கிடைத்த இடஒதுக்கீடு எல்லாமே ஒரு நீண்ட கால போராட்டம். ஆனால் யார் எந்த போராட்டமும் நடத்தாமல் ஈஸியாக இந்தியாவில் ஒரு இடஒதுக்கீடு என்பது அமல்படுத்தப்பட்டால் அது என்ன இடஒதுக்கீடுன்னு பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கான அந்த உயர்ஜாதி ஏழைகளுக்கான அந்த இடஒதுக்கீடு. அப்போ இந்த இடஒதுக்கீட்டை காப்பாற்றுவதற்கு தான் விஜய் முனைகிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு எழுது. இப்போ இந்த இடஒதுக்கீடு கடந்த திமுக ஆட்சியிலே நெஞ்சுரத்தோடு இதை நாங்கள் அமல்படுத்த மாட்டோம்னு சொன்னார். இந்தியாவிலே எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு நிலை வந்த போது கூட ஒன்றிய அரசு, தமிழ்நாட்டில் ஒன்றிய அரசு பணியில் மட்டும்தான் இடபிள்யூஎஸ் ஒதுக்கீடு இருக்கு. தமிழ்நாடு அரசு பணியிடங்களில் நாங்கள் இடபிள்யூஎஸை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு விஜய் அப்படி நிற்பாரா என்கிற சந்தேகம் நேற்றிலிருந்து வந்திருக்கிறது. ஏன்னா இடபிள்யூஎஸை பற்றி பேசுகிற ஒரு பரப்புரை பயணத்தையே தடை விதிக்கிறவர் நாளை கொஞ்சம் கொஞ்சமாக இடபிள்யூஎஸை தமிழ்நாடு அரசு பணிகளில் அமல்படுத்த மாட்டார் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கிறது? இப்போ நீங்கள் இடபிள்யூஎஸ் வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும். இப்போ ஒன்றிய அரசு நடத்துகிற எஸ்பிஐ பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஒரு ரெக்ரூட்மெண்ட், அந்த ரெக்ரூட்மெண்ட்டுடைய கட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய தாழ்த்தப்பட்ட பிரிவினர் எஸ்சி அவர்களுக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 61.5. அதே பழங்குடியினர் எஸ்டி பிரிவுகளுக்கான இடஒதுக்கீடு அந்த அவர்களுக்கு பிரிவினருக்கான கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 53.75. ஓபிசி அதாவது இதர பிற்படுத்தப்பட்டோர், அதர் பேக்வர்ட் கிளாஸஸ், அவங்களுக்கானது பார்த்தீங்கன்னா 61.25. இடபிள்யூஎஸ் பிரிவினருக்கான கட் ஆஃப் எவ்வளோ தெரியுமா? இதில் அப்படியே பாதி 28.5. அப்போ 100க்கு 28 மார்க் எடுத்தா புரிஞ்சுக்க வேண்டியது இவ்வளோதான். 100க்கு 28 மார்க், 28 மார்க் எடுத்தா உயர்ஜாதி ஏழை வேலைக்கு போயிடலாம். இதர பிற்படுத்தப்பட்டோர் 61.25 எடுக்கணும். கல்வி வாடையே இல்லாமல் காட்டுக்குள்ளே வசிக்கிற பழங்குடியினர் வந்து 53 மார்க் எடுக்கணும், 53.75 எடுக்கணும். காலங்காலமாக ஒடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வந்து 61.5 மார்க், 61 மார்க் எடுக்கணும். இது எவ்வளவு பெரிய மோசடி! இதற்காகத்தான் அந்த இடபிள்யூஎஸ்ஐ வந்து நாம் தொடக்கத்திலிருந்து எதிர்த்து வருகிறோம். ஆனால் இன்றைக்கு விஜய் வந்து அதை கொண்டு வருவதற்கான முயற்சியாகத்தான் இன்னைக்கு அதை எதிர்க்கிற இந்த பரப்புரை பயணத்துக்கு கூட தடை விதித்திருக்கிறார். அதே போல வந்து பெரியார் திடலில் வந்து எந்த பெரியார் வந்து என்னுடைய அரசியல் கொள்கை தலைவர் அப்படின்னு அவர் சொல்றாரோ, எப்படி வந்து பதவிக்கு வந்த உடனே முதலில் அவர் போய் சந்தித்த தலைவர் பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகத்துடைய தலைவர் ஆசிரியர் வீரமணி, இப்படியெல்லாம் செய்துவிட்டு, அப்போ இது அத்தனையும் நடிப்பு, விஜயனுடைய உண்மை முகம் என்பது இதுதான் அப்படிங்கிறத நேற்றைய தினம் வந்து தன்னைத்தானே அவரே தோலுறுத்தி காட்டியிருக்கிறார். கண்டிப்பாக தமிழ் மக்கள் இவருடைய உண்மை முகத்தை உணர்ந்து கொள்வார்கள். இது தமிழ்நாட்டில் எப்போதுமே வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய பிரச்சனை இடஒதுக்கீடு பிரச்சனை. இதில் கை வைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக தமிழ்நாட்டு அரசியலிருந்து விஜய் காணாமல் போவார். ஓகே சார், போதும். மிக்க நன்றி சார். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.